என்னதான் பலம் இருந்தாலும், என்னதான் பவர் இருந்தாலும், என்னதான் பணம் இருந்தாலும், என்னதான் அழகு இருந்தாலும், நான் இறந்த பிறகு என்னுடைய உடம்பை என்னால தூக்க முடியாது. கரெக்ட். சரியா? என்னதான் அறிவு இருந்தாலும், என்னதான் பணங்காசு இருந்தாலும், அறிவை பயன்படுத்தி தூங்க முடியாது. நிம்மதிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் தூக்கம் வரும். இந்த 2 விஷயத்துக்கு இடையில தான் இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு விமர்சனங்கள், இவ்வளவு கருத்துக்களை ஒரு மனிதன் சந்திக்க வேண்டியது இருக்கு. இறந்து போனா உன்னுடைய பணத்தையே நீ தூக்க முடியாதுயா. அப்பேற்பட்ட இடத்துல தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். எல்லாமே இந்த உலகத்துல மாயதான். புரியுதுங்களா? இந்த உலகத்துல எல்லாமே மாயதான். இப்ப லைஃப் பார்ட்னர் சொல்றோம்ல, யாரு லைஃப் பார்ட்னர்? உண்மையான லைஃப் பார்ட்னர் யாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அப்பப்போ பிரேக் ஆகுது. இந்த உடம்பு தான் லைஃப் பார்ட்னர் வராங்க. சரி, அந்த உடம்பு தான் லைஃப் பார்ட்னர். நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ண போறது இந்த உடம்பு தான். ஆமா. இந்த உடம்புக்குள்ள இறைவன் இருக்கான். அதுதான் ஆத்மா. ஓகே. இந்த இறந்து போனா என்னால தூக்க முடியாதுன்னு சொல்றேன் இல்லையா? அப்ப அந்த ஆத்மாவுக்கு தூக்குற சக்தி இல்ல. அது இன்னொரு பிறவியே எடுத்துரும். ஆமா. அப்ப என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, உன்னுடைய உடம்ப நீ நல்லா பாத்துக்க. ஆமா. உனக்குள்ள இருக்கிற ஆத்மா உன்னை நல்லா பார்த்துக்கும். கரெக்ட். இதுக்கு இடையில நீ பிளாக் மேஜிக்கை நம்பினாலும் சரி, நீ நம்பலனாலும் சரி, ஆணித்தரமா இங்க பதிவிட நாம் வரல. புரியுதுங்களா? பிளாக் மேஜிக்னு ஒண்ணு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உன்னுடைய கையில இருக்கு. நம்மளுடைய வாதமே விவாதமே அதுதான். சரிங்களா? உன் உடம்ப நீ நல்லா பார்த்துக்க, உன்னுடைய ஆத்மா உன்னை நல்லா பார்த்துக்கும். 2 விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க. நீ என்னதான் கருத்துக்கள் வச்சாலும், என்னதான் விமர்சனம் வச்சாலும், நீ என்ன பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இறந்து போனா உன்னுடைய பாடியை நீ தூக்க முடியாது. இருக்கிற வரைக்கும் ஆட்டம் போட்டுட்டு போக வேண்டியதான். உனக்கு எவ்வளவு செல்வந்தர் விஷயம் கொடுத்தாலும், எவ்வளவு அறிவு கொடுத்தாலும், அதை பயன்படுத்தி ஒரு நிமிஷம் கூட உன்னால தூங்க முடியாது. நிம்மதிங்கிற ஒரு விஷயம் இருந்தா தான். காசு கொடுத்து ஸ்லீப்பிங் டேப்லெட்லாம் வாங்கி தூங்கலாம். அங்கயா அது ரைட்டு, ஓகே. நீங்க அப்ப மருந்து இன்னொரு சப்போர்ட்டோட தானே போறீங்க. நான் புரியுதானே? இன்னொருவோட தயவுல தானே நீங்க தூங்குறீங்க. இல்ல, அது பணம் என்னதான் பணம் இருந்தாலும் நம்ம தூக்கத்தை வாங்க முடியாதுன்னு சொல்றீங்களா? நிம்மதியா அதுவா வர தூக்கத்தை வாங்க முடியாது. செயற்கையான விஷயம் பண்ணிக்கலாம். தூக்கத்தை வர வச்சுக்கலாம்.